ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே ஈஸி, சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த காரக்குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன போட்டு வச்சாலும் பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி கலவைக்காய் காய்கறி குழம்பு. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காய்கறிகளை போட்டு நான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வீட்டில் கொஞ்சமாக இருந்த பரங்கிக்காய் முன்னாடி சமையல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இருந்தது, அது அப்புறமா ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கிட்டேன், ஒரு 4-5 கோவக்காய். இது எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு தட்டி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை. புளி ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் நான் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடான பிறகு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுக்கோங்க. எனக்கு குழம்புல எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வடகம் இருந்தால் கூட தாளிக்கலாம். நான் மறந்துட்டு எப்போதும் போல் இது எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு போட்டுக்கணும். பூண்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் பூண்டு போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இது எல்லாம் போடணும். இந்த காய்கறிகள் தான் போடணும்னு இல்லை. வீட்டில் என்னென்ன நாட்டு காய்கறிகள் போடுங்க. இந்த கேரட்டு, பீன்ஸ்லாம் கிடையாது. இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு இதே மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் தான் போட்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இது இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா காய்கறி எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும். அப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, காரக்குழம்புக்கு போடக்கூடிய குழம்பு மிளகாத்தூளை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றினா ரொம்பவே குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். பாருங்கள், குழம்பு இப்போ சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. காய்கறிகள் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கணும். காய் வேகலைனா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாக்கா குழம்பு சூப்பராக இருக்கும். காய்கறி சீக்கிரமாக வெந்துடும். வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கணும். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த குழம்புல புளியும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் புளிப்பாக இந்த குழம்பு வச்சா காரமும் அதிகமாக இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்பெஷல் பொடி. இந்த காரக்குழம்புக்காக இதை தனியாக போடுறது. இதில் என்ன இருக்குன்னா, தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த பொடியை நம்ம காரக்குழம்புக்கு போடும்போது இன்னும் கொஞ்சமே வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து நம்மளுடைய குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஆறின பிறகு நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடும். சூப்பராக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு காய்கறிகளை வச்சு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.